நம பார்வதீபதயே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரம்பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அனைவருக்கும் வணக்கம். பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து வழங்கி வரும் டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறோம். ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் சிறைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த சிறை அதிகாரி கிட்ட அவருடைய விவரங்களை எல்லாம் தந்ததுக்கு அப்புறமா சிறை அதிகாரி ஒரு சிறை கைதியா அவரை சிறைக்குள்ள அடைக்கணும். ஆனா அந்த சிறை அதிகாரிக்கு அப்போது ஒரு உணர்வு வருது. ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஸ்ரீ காஞ்சி மடத்தினுடைய 69வது மடாதிபதி, ஜகத்குரு. இந்தியாவில் சனாதன தர்மத்தை போதிக்கிற நிறைய மடங்களுக்கு பிரதான மடமே இந்த காஞ்சி மடம். அத்தகைய பொறுப்புடைய சங்கராச்சாரியார் இப்போ உள்ள வந்திருக்கார். அவர் குற்றம் சாட்டப்பட்டு உள்ள வந்திருக்கார். அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வோட அந்த சிறை அதிகாரி எழுந்து நின்று அவரை உள்ள வர சொல்றார். அவரை அமர்றதுக்கு ஒரு இருக்கையை கொடுக்கிறார். ஆனா சங்கராச்சாரியார்களுக்கு அப்படின்னு ஒரு அனுஷ்டான கர்மங்கள்லாம் இருக்கு. அதுபடி அவங்க எந்த இடத்துலையும் ஈஸியா உட்காந்துட முடியாது. அதனால தான் நிக்கிறதாவே அவர் சொல்றார். அவர் அமரவே இல்லை, அதாவது பேசக்கூட இல்லை. அவர் இருக்க தந்தா வேணான்னு கையில மட்டும் செய்கை காமிச்சிட்டார். இருந்தாலும் அந்த சிறை அதிகாரி நின்றுகிட்டே அவர்கிட்ட மற்ற விவரங்கள் எல்லாம் ப்ரொசீஜர் படி என்ன செய்யணுமோ அதெல்லாம் வாங்குறார். இப்போ அவர் ஒரு விஷயத்த சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னா, இப்போ உங்கள் மீது குற்றம் தான் சுமத்தப்பட்டிருக்கு, நீங்க குற்றவாளி அப்படின்னு யாரும் சொல்லல. உங்களுக்கு அதற்கான சந்தர்ப்பம் இருக்கு. நீங்க குற்றவாளி இல்லை அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த வாய்ப்புக்காக நீங்க இந்த சிறையில் இருக்கிறது தான் பாதுகாப்பான விஷயமா இருக்கும் அப்படின்னு அவர் அந்த சிறை சார்ந்த விஷயங்களை அவர்கிட்ட சொல்றார். அப்போதான் ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் வாய் திறந்து பேசுறார். இந்த நாட்டுக்காகவும் இந்த நாட்டு மக்களுக்காகவும் நான் நிறைய விஷயங்களை ஒரு ஜெகத்குருவா பண்ணியிருக்கேன். நிறைய பெரிய பெரிய பொறுப்புகளில் இருக்கிறவங்கெல்லாம் நிறைய அறிகுறிகள் கேட்கும் பொழுது அவங்களுக்கு தெளிவான விளக்கங்களை எல்லாம் தந்து நாட்டு முன்னேற்றத்தில் காஞ்சி மடத்தினுடைய பங்கு நிறைய இருக்கிற மாதிரியான விஷயங்கள் நிறைய செஞ்சிருக்கும். அதை தாண்டி ஹிந்து சனாதன தர்மத்துக்கு எப்பவெல்லாம் பங்கம் வருதோ அந்த சமயத்தில எல்லாம் அதை காப்பாற்றுறதுக்கான நிறைய முயற்சிகளை நம்ம தெளிவாக பண்ணியிருக்கோம். இருந்தும் இப்படி ஒரு அவமானம் நமக்கு நடந்ததை நான் ஏற்றுக்கவே முடியாது. இது எனக்கு நேர்ந்த அவமானம் மட்டும் இல்லை, காஞ்சி மடத்துக்கு, காஞ்சி சங்கராச்சாரியார் அந்த பாரம்பரியத்துக்கு ஏற்பட்ட அவமானம் அப்படின்னு அவர் சொல்லிட்டு, நான் இங்கிருந்து உயிரோட வெளியே போக மாட்டேன், ஏன்னா நான் உண்ணான் நோன்பிருந்து உயிரை விட போகிறேன், இதற்கு மேலே நான் வாழ்ந்து எந்த உபயோகமும் இல்லை அப்படின்னு அவர் தீர்மானமாக சொல்கிறார். அப்போ ஸ்ரீ மகாபிரியவானுடைய அனுக்கிரகம், மகாபிரியவானுடைய வார்த்தைகளா அந்த ஜெயில் அதிகாரி சுவாமிகள்கிட்ட சொல்கிறார். என்னன்னா, நீங்கள் ஒரு சன்னியாசி, உங்களுக்கு சிறைக்குள்ளே இருந்தாலும் ஒன்று தான், சிறைக்கு வெளியே இருந்தாலும் ஒன்று தானே, ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்க முடியாதே அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை சொல்றார். அப்போ ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் சொல்றார், நீங்க சொல்றது சரியான விஷயம்தான். சன்னியாசிக்கு உள்ள இருந்தாலும் ஒண்ணுதான், வெளியே இருந்தாலும் ஒண்ணுதான், முற்றும் துறந்தவன், எனக்கு எதுவுமே பெரியதில்லை. ஆனா என்னுடைய அனுஷ்டான கர்மங்கள்னு சில விஷயங்கள் இருக்கு, அதை நான் பண்றதுக்கு இந்த சிறை அனுமதிக்குமா அப்படின்னு கேட்கிறார். சிறை அதிகாரி தீர்க்கமா சொல்றார், என்னுடைய கட்டுப்பாட்டில் நீங்கள் கேட்குற விஷயங்கள் எல்லாம் என்னால் பண்ண முடிஞ்சா நிச்சயம் செய்கிறேன் அப்படிங்கிறார். ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள், நான் தினமும் பூஜை பண்ணணும், அதற்கு ஏற்பாடு பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறார். முடியும், உங்களுக்கு பூஜைக்கான புஷ்பங்கள் மற்ற இதர வஸ்துக்கள் எல்லாம் நான் ரெடி பண்ணி தந்துடுறேன். இடம் கிடைக்குமா பூஜை பண்ணுறதுக்கு? சிறை பல ஏக்கர்கள் கொண்ட பெரிய நிலப்பரப்பு, அதில் உங்களுக்கு ஒரு பகுதி கொடுக்க முடியாதா? கொடுக்கலாம். நான் மற்றவர்கள் கூட தங்க முடியாது, தனியாக தான் தங்கணும், அதற்கும் ஏற்பாடு பண்ணித்தரேன் அப்படிங்கிறார். பூஜை பண்ணுறதுக்கும் தான் அருந்துவதற்கும் கிணத்து நீர் தான் தேவை அப்படிங்கிறார். அதையும் ஏற்பாடு பண்ணித்தரேன் அப்படின்னு அந்த சிறை அதிகாரி சொல்கிறார். அப்புறமா நான் சாப்பிட்ற சாப்பாடு
எல்லாரும் சாப்பிட்ற மாதிரியான சாப்பாட்டில் நான் சாப்பிட முடியாது. நான் சாப்பிட்ற சாப்பாடு உப்பு இல்லாமல், காரம் இல்லாமல், எந்த வித சுவை உணர்வும் இல்லாத ஒரு சாதாரண சாப்பாடாக இருக்கும். அந்த சாப்பாடை ஒரு பிராமணர் பண்ணி தான் நான் சாப்பிட்றது என்னுடைய அனுஷ்டான விஷயங்கள். இந்த விஷயத்தை சிறை ஏற்றுக்குமா அப்படின்னா, அதற்கும் நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு அந்த சிறை அதிகாரி ஸ்ரீ ஜெயேந்திர சுவாமிகள் கேட்ட அத்தனை விஷயத்தையும் யாருடைய சிபாரிசும் இல்லாமல், யாருடைய அட்வைஸும் இல்லாமல், தன்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு ஸ்ரீ ஜெயேந்திர சுவாமிகள் கேட்ட அத்தனை விஷயத்தையும் அந்த சிறை அதிகாரி பண்ணி தந்தார். அதுவும் அந்த ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் தங்குவதற்கான அந்த ரூமை ரெடி பண்ணுறதுக்கு வெறும் 2 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 1000 கைதிகளை அனுப்பி அந்த இடத்த எல்லாம் கிளீன் பண்ண சொல்லி, சுத்தம் பண்ண சொல்லி, அதுக்குள்ள அந்த கிணத்து தண்ணி வர மாதிரியான பைப் லைன்லாம் செட் பண்ணி, பூஜைக்கான இடத்த ரெடி பண்ண வச்சு எல்லா விஷயங்களையும் பண்ணி வச்சார். அதுக்கப்புறம் சமையல் செய்கிற இடத்துல இருந்த ஒரு பிராமணர் மூலமாக இவருக்கு சமையலும் பண்ணித்தர சொல்லி சொன்னார். இவர் சாப்பிட்ற சாப்பாடு என்ன அப்படின்னா, தயிர் சாதமும் எலுமிச்சை சாதமும் தான். தயிர் சாதத்துலேயும் உப்பு இருக்காது, எலுமிச்சை சாதத்தில் எந்த விஷயமுமே இருக்காது. வெறும் எலுமிச்சம்பழம் புழிஞ்சு ஒரு சாதம், அவ்வளோதான். அந்த சாதத்தை நம்ம சாப்பிடவே முடியாது. இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்த சொல்லியே ஆகணும். மகாபெரியவா பிட்சை பண்ணுவார். அதாவது பிட்சாவந்தனம் அப்படின்னு நிறைய பேர் அதை பெரிய விஷயமா, அதாவது மகாபெரியவாக்கு பிட்சாவந்தனம் பண்ணால் பெரிய விஷயமா கொண்டாடுவாங்க. அந்த பிட்சாவந்தனத்தில் பங்கேற்ற ஒரு அன்பர் சொன்ன ஒரு விஷயம், அதாவது மகாபெரியவாக்கு சாப்பாடை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு அணுக்க தொண்டர் இருப்பார். அவர் தான் அதை ரெடி பண்ணி பெரியவாக்கு வச்சுருவார். பெரியவா சாப்பிட்றச்சு யாரும் பக்கத்தில் இருக்கக்கூடாது, பார்க்கக்கூடாது. பெரியவாக்கு சாப்பாடு வச்சுட்டு வெளியே வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் பெரியவா சாப்பிட்டதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு மற்ற விஷயங்களை எல்லாம் அவருக்கு பணிவிட பண்ணுவாங்க. இப்போது பெரியவா எவ்வளோ வச்சாலும் அதில் ஒரு 2 கவளம் தான் சாப்பிடுவார், அதுக்கு மேலே சாப்பிட மாட்டார். மீதமான சாப்பாடு பிரசாதமாக எல்லோரும் எடுத்துக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு தருணத்தில் பிட்சாவந்தனம் பண்ணுற சமயம் ஒரு அன்பருக்கு இந்த மாதிரி ஒரு அந்த பிரசாதம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்பட்டது. அந்த பிரசாதத்தை அவர் ஒரு பாக்கியமாக கருதி சாப்பிட்டார். ஆனால் அந்த சுவையை பற்றி அவர் ஒரு பதிவில் சொல்லியிருந்தப்ப, இந்த மாதிரி ஒரு சாப்பாடை ஒரு 10 நாள் பட்டினி கிடந்தா கூட சாப்பிட்றதுக்கு மனசு வராது. அப்படி ஒரு சுவையற்ற ஒரு சாப்பாடு தான் அது. சந்நியாச தர்மத்தில் சாப்பாடு முக்கியமானதா பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே இது மாதிரியான ஏற்பாடுகள் இருந்தது. அதே மாதிரியான விஷயத்தை தான் ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் இங்கே சிறையிலையும் கேட்டார். ஆனால் அவர் தான் இதுக்கு மேலே உயிர் வாழ முடியாதுன்னு சொன்னதுக்கு மிக முக்கிய காரணம் என்னன்னா, தன்னால் தினமும் செய்யப்படுற ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரர் பூஜை தடைபடுது அப்படிங்கிற ஒரே ஒரு காரணம் தான். இந்த மடாதிபதிகள் அந்த சந்திரமௌலீஸ்வரர் பூஜையை தினமும் பண்றதுக்கான ஒரு விஷயம் என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? நாம சுவாமியை தரிசனம் பண்ணா அல்லது சுவாமி பூஜையில கலந்துக்கிட்டா நமக்கான ஏதாவது ஒரு கோரிக்கை, பிரார்த்தனை இருக்கும் இல்லையா? இந்த மடாதிபதிகள், சன்னியாசிகள் பண்ற பூஜை எல்லாம் இந்த உலகத்துக்கானது, இந்த உலக மக்களுக்கானதா தான் இருக்கும். அவங்களுக்கு சுயமா எந்த கோரிக்கையுமே இருக்காது. அப்பேற்பட்ட அந்த பூஜையை நிறுத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இதற்கு மேல இந்த பூஜை பண்ணாம நான் சாப்பிட முடியாது, அப்படி நான் சாப்பிடாமையே நான் உயிர் விட்டுருவேன் அப்படிங்கிறது தான் ஒரு ஆதங்கமா அந்த சிறை அதிகாரிகிட்ட பகிர்ந்துகிட்டார். ஆனா பெரியவானுடைய அனுக்கிரகத்துல அதற்கு எதிர்மறையா எல்லா விஷயங்களும் அந்த சிறைக்குள்ள பண்ணி கொடுக்கப்பட்டது. இந்திய வரலாற்றை எடுத்துக்கிட்டிங்கன்னா, சனாதன தர்மத்துக்கு வெளியிருந்து வந்த எதிர்ப்புகளை தாண்டி உள்ள இருந்து அதற்கு மாற்றா, அதற்கு எதிர்வினையா செயல்பட்ட நிறைய சந்தர்ப்பவாதிகள் தான் இந்த சனாதன தர்மத்தை ஒழிக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. இந்த சனாதன தர்மத்தினுடைய ஆணிவேர அழிக்க பார்த்திருக்காங்க அப்படிங்கிறது வரலாற்று உண்மையா நமக்கு புரியும். ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளை தன்னுடைய அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் சிறைக்கு அனுப்பிய ஒரு தலைவர், அவரை அவமானப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடையே அதை செஞ்ச ஒரு தலைவர், அது யாரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அவங்களுடைய இறுதி வாழ்க்கை எப்படி இருந்ததும் உங்களுக்கு புரியும். ஆனா இந்த இந்து மத கொள்கைகளிலிருந்து விலகி நாத்திகம் பேசி வளர்ந்த ஒரு கட்சியினுடைய தலைவர் திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள்
அந்த சிறை அதிகாரிக்கு கால் பண்ணி அவர்கிட்ட ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கணும், அவர் இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் தேவை, அவர் ஹிந்து மத மக்களுடைய பிரதான குரு, அவருக்கு நீங்கள் முழு பாதுகாப்பும் தரணும் அப்படின்னு அவர்கிட்ட வேண்டுகோள் விட்டார். இதுதான் நம்மளுடைய சனாதன தர்மத்தை யாரெல்லாம் அழிக்க பார்க்குறாங்களோ அதற்கு அப்புறமாவோ அல்லது அதற்கு நேர் எதிராவோ அதற்கு துணை நிற்கிறதுக்கும் நிறைய பேர் வருவாங்க. அது மாதிரி சனாதன தர்மம் அழியும் போதெல்லாம் திரும்ப திரும்ப தன்னை புதுப்பிச்சுட்டே வெளியே வந்திருக்கு. அது மாதிரியான சம்பவம் தான் இங்கே ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் வரலாறுலையும் நடந்தது. ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுக்கு தினமும் பூஜை பண்ணுறதுக்கான ஏற்பாடு பண்ணியாச்சு. ஸ்ரீ மகாபிரியவானுடைய படத்தை வச்சு தான் ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அங்கே பூஜை பண்ணார். தினமும் அவர் பூஜை பண்ணுறார், வேறு யார் கூடயும் எதுவும் பேசலை. ஆனால் நிறைய தலைவர்கள் அவரை வந்து பார்த்துட்டு அவர்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டுட்டு போனாங்க. அந்த சமயத்தில் சாதாரணமாக நம்மளுடைய நாட்டு சட்ட ஒழுங்கின்படி ஒரு கொலை குற்றவாளியாக இருந்தாலும் அவங்களுக்கு ஜாமீன் ஏதாவது ஒரு வகையில் கிடைச்சிரும். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஜகத்குருவை அவமானப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோட செயல்பட்டதுனால அந்த ஜாமீன் கிடைக்கிறதுக்கே வழி இல்லாத மாதிரியான விஷயங்களை அரசாங்கம் பண்ணி வச்சிருந்தது. அதை தாண்டி பெரியவானுடைய அற்புதம் நடந்தது. சுப்ரீம் கோர்ட்டில் லீவ் நாள் அன்னைக்கு கோர்ட் ஓப்பன் ஆகி அங்கே இந்த விஷயம் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டது. அதில் ஜாமீன் உடனே பெறப்பட்டு அங்கேருந்து இந்த சிறை அதிகாரிக்கு ஒரே ஒரு ஃபோன் மூலமாக அங்கே இருக்கிற உயர் அதிகாரி சிறை அதிகாரிக்கு கால் பண்ணி ஒரு ஃபேக்ஸ் மூலமாக அந்த ஜாமீன் விஷயங்களை அனுப்பி ஸ்ரீ சங்கராச்சாரியரை உடனடியாக சிறையிலிருந்து விடுவிக்கணும், யாருக்கிட்டையும் எதுவுமே நீங்கள் கேட்கக்கூடாது அப்படின்னு ஒரு பிரத்யோக ஆணை போட்டு அதுக்கப்புறமா அவரை நேராக கொண்டு போய் காஞ்சிபுரம் மடத்தில் அந்த சிறை அதிகாரி பலத்த காவலோட கொண்டு போய் விட்டார். இது ஏன் நடந்துச்சு அப்படின்னா இதில் தான் மகாபெரியவனுடைய அனுக்கிரகம் இருக்கு. ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரர் பூஜை விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் மடத்தில் பண்ணிகிட்டே இருந்தார். ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் சிறையில் மகாபெரியவாக்கு பூஜை பண்ணிட்டு இருந்தார். இந்த தருணத்தில் சங்கராச்சாரியார்களை குற்றம் சுமத்தணும்னு நினைச்சு அவங்க மேலே ஒரு பெரிய பழியை தூக்கி போட்ட அந்த அரசாங்கம் என்ன நினைச்சது அப்படின்னா அடுத்த மடாதிபதியையும் இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துல பண்ணணும் அப்படின்னு அவங்க நினைச்சு அவரையும் ஒரு குற்றம் சுமத்தி சிறைக்கு அனுப்புறாங்க. அந்த ஒரு நாள் சந்திரமௌலீஸ்வரர் பூஜை நடக்கல. அது மகாபெரியவா அனுக்கிரகித்து உடனே ஜாமீன் கிடைக்கிறதுக்கான வழியை பண்றார். இது நடந்து அடுத்த நாள் சந்திரமௌலீஸ்வரர் பூஜை நடக்குது. இது மாதிரியான மிகப்பெரிய அற்புதங்களை மகாபெரியவா தன்னுடைய வாழ்நாளில் மக்களுக்காகவும் இந்து தர்மத்துக்காகவும் பண்ணியிருக்கார். இந்த விஷயங்களை நாம் உணரணும். காஞ்சி மடத்தை பொறுத்த வரையில் சங்கராச்சாரியார்கள் எல்லோருமே ஒன்று தான். எல்லாருமே ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரர் பூஜை பண்ணி அதற்கான ஒரு அணுகுமுறை, அதற்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு வேதம், உபனிஷத்துகள், பகவத்கீதை இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் மிகுந்த ஞானம் கொண்டு தான் வராங்க. அவங்க ஜகத்குருவாக தான் இருக்காங்க. அவங்க நிறைய விஷயங்களுக்கு அவங்கள்ட்ட நாம் தீர்வு காண முடியும். இதை ஸ்ரீ மகாபெரியவா வசதியானவர், மற்றவங்கள்லாம் ரொம்ப அவ்வளவு தாத்பரியம் கிடையாது அப்படின்னு நாம் நினைக்கிறதே தவறான ஒரு விஷயம். எல்லோருக்குமே அந்த மகத்துவம் உண்டு. இதை இன்னொரு வகையில் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா மகாபெரியவால நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் மகாபெரியவா நிறைய ஞானம் உள்ளவர், அதுவும் தெரியும். மகாபெரியவா தேர்ந்தெடுத்த இந்த சங்கராச்சாரியார்கள் சாதாரணமானவர்களாக இருக்க முடியுமா? முடியாது. மகாபெரியவா பார்த்து பார்த்து தேர்ந்தெடுத்த சங்கராச்சாரியார்கள் ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளும் ஸ்ரீ 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 சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளும். அவங்கள பற்றி விமர்சனம் பண்ணுறதுக்கு நமக்கு தகுதியே கிடையாது. அவ்வளவு மகத்துவம் வாய்ந்த ஜெகத்குருக்கள். அதை நாம் நிச்சயம் புரிஞ்சுக்கணும். யோசித்து பார்த்தீங்கன்னா இந்திய வரலாற்றில் நடந்த நிறைய சனாதன ஒழிப்பு விஷயங்களை தாண்டி
தமிழ்நாட்டில் நடந்த நாத்திகவாதிகளினுடைய பிரச்சாரங்களை எல்லாம் கடந்து இந்து மதம் இன்னைக்கும் இங்கே பிரதானமாக நிலைநிறுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா அதற்கு மிக முக்கிய காரணம் ஸ்ரீ காஞ்சி மடத்தினுடைய சங்கராச்சாரியர்கள் தான். அதை நாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா அவங்களுக்கு நாம் தர மரியாதையை நிச்சயம் தருவோம். ஸ்ரீ மகாபிரிவானுடைய இது மாதிரியான சிந்தனைகளை நம்ம தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து வழங்கி வரும் டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.